ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான ஹெல்தியான சீரக சம்பா அரிசி உப்புமா பார்க்க போறோம். இந்த சீரக சம்பா அரிசி உப்புமாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சீரக சம்பா அரிசி உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் சீரக சம்பா அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 2, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சீரக சம்பா அரிசி உப்புமா இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் பேன் வச்சுருக்கோம். இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பொடியா நறுக்கின வெங்காயம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல சிறுபருப்பு, அதே மாதிரி சீரக சம்பா அரிசி 1 கப் அளவுக்கு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசி பருப்பில் இருந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு, நல்லா ஃப்ரையும் ஆயிடுச்சு இந்த அரிசியும் பருப்பும். இப்போ இதில் 1:2 அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து தண்ணி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தோம். ஸோ நம்ம வந்து அரிசி கணக்கு மட்டும் போதும். இதில் வந்து நம்ம இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே பச்சை தண்ணியை அளந்து 2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க, ஒரு 1/2 கிலோ பண்ணுறீங்க, இல்லை 1 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சை தண்ணியை ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து கம்மியாக பண்ணுறதுனால ஊற்றின உடனே அந்த சூடுக்கு அந்த தண்ணி கொதிச்சு வந்துடும். நீங்கள் நிறைய பண்ணும்போது பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த ரைஸ் வந்து உதிரியாக வராமல் ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா நம்ம விசில் போடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவு தண்ணி நல்லா சுண்டி இருக்கு. இந்த டைமில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போடலாம். ஸ்டீம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம விசிலை சேர்த்துடலாம். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடலாம். அடுத்து இன்னொரு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஸ்டீம் அடங்குற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து நொய்யாக உடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உப்புமா பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நான் வந்து அரிசியை நொய்யாக உடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப குருணையாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு திருப்பிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பர் ஃப்ளேவரோட சீரக சம்பா அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சுஜா.